தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். மகளிர் கொள்கையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? பலவேல் தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார். குறிப்பாக சமூகத்தில் பெண்களின் வளர்ச்சியை கொண்டே அச்சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை மதிப்பிட இயலும். இதன் பொருட்டு பாலின வேறுபாட்டினை கலந்திடவும், பெண்களுக்கேற்ற பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தவும், பெண்களின் நிலையினை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில இந்த மகளிர் கொள்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையானது 10 ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த புதிய கொள்கை உருவாக்கப்படும் வரை நடைமுறையில் இருக்கும். மேலும் இக்கொள்கையினை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மிக முக்கியமான கொள்கைகளாக இதுல மிக முக்கியமான சிறப்பம்சமாக என்ன அப்படின்னு சொன்னா, பாலின உணர்திறன் கொண்ட கல்வி முறையை நிறுவுதல் மற்றும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், அதே போல வேலை வாய்ப்புகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், பெண்கள் நிர்வகிக்கும் சிறு தொழில்கள் மற்றும் அவர்கள் மேற்கொள்ளும் புதிய தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளித்தல், பெண்கள் அதிக ஊதியம் பெறும் வேலை வாய்ப்பினை பெருகுவதற்கு டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவித்தல், டிஜிட்டல் பாலின இடைவெளியை குறைத்தல், தொழில் துறையில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குதல் மூலம் மகளிரிடையே நிலவும் திறன் இடைவெளியை குறைத்தல், நிறுவன கடன் வசதிகளை அணுகுதல் மற்றும் தேவைப்படும் மகளிருக்கு வங்கிக் கடன் அதிகம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தல், மகளிரை அரசியல் களத்தில் பங்கேற்க ஊக்கப்படுத்தல் உள்ளிட்டவையெல்லாம் இந்த மகளிர் கொள்கையில மிக முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த கொள்கையை பொறுத்தவரை பல்வேறு துறைகள் மற்றும் பங்குதாரர்களின் பங்கேற்பின் மூலம் இந்த மகளிர் கொள்கை என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகார பகிர்வை எடுத்துரைப்பதுடன் கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு ஆகியவற்றின் மகளிர் நிலை மேம்படுத்துவதுடன் மகளிர் தங்களுக்குள் புரிந்திருக்கக்கூடிய கண்டறியாத சக்திகளை வெளிக்கொணர்வதும் இந்த மகளிர் கொள்கையோட பிரதான நோக்கமாகவும், பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ்ந்திடவும் அதற்காகவும் இந்த மகளிர் கொள்கை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. இது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் அல்லது புதிய கொள்கை உருவாக்கப்படும் வரை இதில் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கால நிர்ணயமாக வைத்திருக்கிறாங்க. பாலவேல், நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.